ஸோ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த டிரைவர் கண்டக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுதானே மாஸ்டர் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11, 22 நம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க. மேபி அது நியூமராலஜிஸ்ட் ஐடியா இருக்கவங்க ஒரு நியூமராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது என்னென்ன ஒரு ஐடியா இருக்கும். ஒரு சாதாரண பொது மக்களுக்கு வந்து அது அப்படின்னா என்னன்னு தெரியாது. நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர் வாங்குவாங்க, 248 அதில் கம்பல்சரி இருக்கும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 555 நம்பர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நம்பரை எவ்வளோ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ நம்ம லைஃப் அவ்வளோ சக்ஸஸ். 11 and 22 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நம்பர். ஆக்சுவலி மாஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 மாஸ்டர்ஸ் நம்பர் இருக்குது. 11, 22, 33, 44. மேம், இப்போ நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸ், சினிமா துறை ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி இல்லை தனித்தனியாக கூட நம்ம நிறையா பேசிட்டோம். ஸோ இப்போ பேக் டு நம்ம ஒரு நியூமராலஜிக்கே வந்துடலாம். ஸோ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த டிரைவர் கண்டக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுதானே மாஸ்டர் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஃபார் எக்ஸாம்பிள் 11, 22 நம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க. மேபி அது நியூமராலஜிஸ்ட் ஐடியா இருக்கவங்க ஒரு நியூமராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது என்னென்ன ஒரு ஐடியா இருக்கும். ஒரு சாதாரண பொது மக்களுக்கு வந்து அது அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாஸ்டர் நம்பர்ஸ்லாம் என்ன, அந்த 11, 12 இந்த 11 and 22 அந்த பேட்டர்ன் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 11 and 22 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நம்பர். ஆக்சுவலி மாஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 மாஸ்டர்ஸ் நம்பர் இருக்கு. 11, 22, 33, 44, 55, 66, 77, 88 and 99. 9 நம்பர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் நம்பர். பட் நம்ம பிளஸ்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ல தான் மாஸ்டர்ஸ் நம்பர் அவைலபிள். 11 இந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து 11, 22. ஸோ 3 வராது. நான் அதுக்கு நம்ம கேலண்டர்லயே கிடையாது, 33 கிடையாது. ஸோ நம்மளுக்கு 11 and 22 தான். 11 and 22 அந்த ரெண்டு ஆப்ஷன். அதோ 11 பாத்தீங்கன்னா மாஸ்டர் நம்பர் வந்து அது ஒரு பிளஸ்டு தனி. பட் அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர். ஆக்சுவலி 1 + 1 பாத்தீங்கன்னா 2. கேது கிடையாது. 11 and 22 பாத்தீங்கன்னா 3. ஓகே ஓகே. 3ஓட ஸ்டோரி என்னன்னா 15 டேஸ் பாத்தீங்கன்னா முழுசா இருக்கும். 15 டேஸ் போக போக கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். எஸ் அந்த மாதிரி கொஞ்சிட்டே போகும். அவங்களோட மூடும் அப்படிதான் இருக்கும். 15 டேஸ் ஒரு ஒர்க் பண்ணோன்னு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒர்க் பண்ணோம்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. மூடு மாறிக்கிட்டே இருக்கும். மல்டி மைண்டடா இருப்பாங்க. அண்ட் 22 பாத்தீங்கன்னா ராகு. இப்போ நீங்களே ராகு தான் 22 சரிங்களா? ஸோ ராகு என்னன்னா அதை தான் சொன்னேன், ஹாஃப் ஹெட். அவங்களுக்கு எப்பவுமே பிரைன் மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். பொலிட்டிஷியன் மைண்டு தான். எதுல மூளை அதிகமா கசக்கணுமோ அதுல வேலை நல்லாவே செய்வாங்க. பட் எது ஹேண்ட் ஒர்க்கோ, இந்த டீச்சர்ஸ் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சக்சஸ் அவ்வளோ கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஒரு இதுவா சொன்னீங்க, மேபி நீங்களே பெரிய எக்ஸாம்பிள் 22க்கு. ஓகே, மூளையை கசக்கி யோசிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஐ மீன் என்ன விட்டுருங்க. இப்போ அந்த 4ல வர அந்த நம்பர் கூட்டுனா 4ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சாதாரணமாவே இப்படிதான் இருக்குமா இல்ல பர்சன் அது டிஃபர் ஆகுமா? பர்சன் டிஃபர் ஆகும். அக்கார்டிங் டு எக்ஸாம்பிள் உங்க டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 31 நீங்க 13/11/2003. ஆக்சுவலி 31 தான் நான் சொல்றேன். 31 4 ஃபர்ஸ்ட் இதுல கேட்டகரிஸ் இருக்கு. 4 1 13 31 அதுக்கப்புறம் 22. இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 4 வருமோ அதெல்லாம் அதுக்கு பர்சனோட கண்டக்டர் டிரைவர் பொறுத்து நம்ம வந்து டிரைவர் கண்டக்டரையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனாலிட்டி நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னோட டிரைவர் பார்த்தீங்கன்னா 2, என்னோட கண்டக்டர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் 15 டேஸ் என்னோட டிரைவருக்கு பொறுத்த மாதிரி இருப்பேன், 15 டேஸ் என்னோட கண்டக்டருக்கு பொறுத்த மாதிரி இருப்பேன். நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நம்ம 50 வயசு வரைக்கும் டிரைவரோட பேஸ்ட் ஆன் தான் இருக்கும். பட் நம்ம கண்டக்டர் பேஸ்ட் ஆன் போகும்போது தான் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள் இந்த டிரைவர் 1 கண்டக்டர் 8 இருக்குன்னா அவங்க வந்து ஏஜ் 1லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் நம்பர். ஸோ அவங்க வந்து ஒரு டைம்ல நல்லா சக்ஸஸாக இருப்பாங்க. பட் அந்த 8 வந்தோடனே ஸ்ட்ரகிளிங் வந்துடும். ஸோ நான் வந்து காலத்துல அது ஒரு சைக்கிள் மாதிரி அது வந்து இதுவா வந்து அந்த நம்பரோட வைப்ரேஷன் உங்க கூட வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இந்த நம்பர் இருந்தாலும் இன்னொரு நம்பரால ஈர்க்கப்படுவார்கள். கரெக்ட்.
ஓகே. இப்போ 2 நீங்க வந்து 2 எஸ். நானே ஒரு 2 நானே ஒரு ஸ்ட்ரகிளிங் பிளானர் தான். நீங்களும் ஒரு ஸ்ட்ரகிளிங் பிளானர் நான் தான். 4. சரி ஓகே. இப்ப இந்த 2, 4, 8 இதெல்லாம் நியூமராலஜிக்குள்ள வரும்போது டென்ஷன் நம்பர்ஸ் சொல்றாங்கல்ல. எஸ். இப்ப நீங்களும் சரி நானும் சரி மேபி வெளியாளுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறேன்னா, இப்போ இந்த நம்பர்ல இருக்கவங்க வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களா? இல்ல அதுல இருந்து முன்னேறதுக்கான 2, 3 வழிகள் இருக்கா? இருக்கு சார். வழிகள் இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரகிள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆமா. பட் தெரியாதவங்க பண்ணுவாங்க. பட் தெரிஞ்சவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்பர் 2 தான் வரும். அவரும் சக்ஸஸா இருக்காரு. ஸோ அவரோட ரீசன் என்னன்னா அவரோட நேம் ஸ்பெல்லிங் கரெக்டா வச்சிருக்காரு. அவரோட நியூமராலஜில எல்லாத்தையும் அவர் கரெக்டா வச்சிருக்கனால அவர் சக்ஸஸா இருக்காரு. ஸோ இப்போ நம்பர்ன்னு நம்ம சொல்றோம். அந்த நம்பர் பிரகாரம் அவங்க பிறந்திருந்தாலும் கூட அவங்க அந்த 2 நம்பர் 4 டென்ஷன் நம்பர்ஸ் தாண்டி அவங்க பேர்களும் சரியா இருக்கணும். நேமோ சரியா இருக்கணும். அவரோட பிசினஸ் நேம் சரியா இருக்கணும். அவரோட மொபைல் நம்பர் சரியா இருக்கணும். நியூமராலஜி எல்லாத்துலயுமே பார்க்கலாம். வீட் நம்பர்ல இருந்து மொபைல் நம்பர் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்க வந்து பர்த் நம்பர் நான் உங்களுக்கு கேட்டேன். நீங்க மொபைல் நம்பர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தீங்க. எஸ். ஸோ இப்போ அந்த பர்த் நம்பர் பர்த் டேட்டும் மொபைல் நம்பரும் அவுட் ஆஃப் அந்த 5 கான்செப்ட்லேயே தான் இருக்கணுமா மோஸ்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்க பெஸ்ட் நம்பர்னு சொன்னீங்கல்ல. எஸ். இப்போ 5 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். 5 சொன்னீங்க, அப்புறம் 156 சொன்னீங்க. இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் ஒருத்தர் ஐ மீன் அந்த 2, 4 அந்த டென்ஷன் நம்பர்ஸ்ல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் சரியான தேர்வு அதுல சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ஏதாவது வேறுபாடுகள் வருமா? முன்னேற்றங்கள் அது மூலமா வருமா? வரும் கண்டிப்பா. நம்ம டேட் ஆஃப் பர்த்ல ஏத்தா மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பர் வாங்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் அப்படிதான். நம்ம அரவிந்த் சூத் சார் நியூமராலஜிஸ்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இது நம்பர் பாத்தீங்கன்னா தப்பா தான் இருக்கும். நான் ஒரு 248 வாங்கியிருக்காரு. பட் நம்ம சந்தீப் பஜாஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படியா தான் நம்பர் வாங்கியிருக்காரு. 555 அப்படின்னு வாங்கியிருக்காரு. ஏன்னா நியூமராலஜில 555 வந்து நாங்க டாப் மோஸ்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா 555 ஆட் பண்ணீங்கன்னா 5 + 5 + 5 15 வருது. ஸோ 5 1க்கும் 5ஓட வைப்ரேஷனும் வருது. பிளஸ் 6ஓட வைப்ரேஷன், சன்னோட வைப்ரேஷனும் வந்துச்சு, மெர்க்குரியோட வைப்ரேஷன் வந்துச்சு, வீனஸோட வைப்ரேஷனும் வந்துச்சு. ஸோ 3 வைப்ரேஷன் நான் சொன்ன மாதிரி நியூமராலஜில 3 நம்பர் தான் வந்து டாப் மோஸ்ட். ஸோ 3மே நம்மளுக்கு ஒன்னாவே நம்மளோட மொபைல் நம்பர்லயே கிடைச்சிச்சு. நம்ம எல்லா இடத்துலயும் என்ன யூஸ் பண்ணுவோம்? மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கால் பண்ணும்போது எதனா எமர்ஜென்சி ஒர்க்கா இருக்கும், எல்லாத்துலயும் நம்ம மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்மளோட ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் அதை தான் பண்ணணும். நம்ம மொபைல் நம்பரை தான் கரெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர் வாங்குவாங்க. 248 அதில் கம்பல்சரி இருக்கும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 555 நம்பர் வச்சிருக்காங்க. தமிழ்நாடுல நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா சக்ஸஸாக இருக்காங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம நம்பரை எவ்வளோ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ நம்ம லைஃப் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேம் இப்போ நம்ம அந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நியூமராலஜி இஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ ஒரு சிலருக்கு அவங்க பிறந்த தேதியோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு ஒரு சில தெரியாம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்க டைம்ல நியூமராலஜி எந்த அளவுக்கு தீவிரமா அதுல ஏதாவது பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியும். தாராளமா பண்ண முடியும். அவங்க நேம் கரெக்ஷன் பண்ணலாம், மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணலாம், வீட் நம்பர் கரெக்ஷன் பண்ணலாம், கார் நம்பர் கரெக்ஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா கூட நம்ம டெய்லி டு லைஃப்ல என்ன யூஸ் பண்றோம், நம்ம நேம், நம்ம சிக்னேச்சர், நம்ம மொபைல் நம்பர், ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணாலே லைஃப்ல வந்து growth கண்டிப்பா இருக்கும் சார். அந்த வேல்யூஸ்ன் பேஸ் பண்ணி வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் தாண்டி வந்து அவங்க பெயர், அவங்க நம்பர், அவங்க வீட்டு நம்பர். ஓகே மேம். இப்போ பெயர் பத்தி நீங்க சொன்னீங்க, நம்ம முன்னாடியே அது பேசணும். பட் கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் வந்து நேம் சேஞ்ச், இப்போ நீங்க ஜெயம் ரவி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு பெயர்ல முழுமையான மாற்றங்கள் இல்லாம சாதாரண ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு AA சொன்னீங்க, இந்த மாதிரி பண்றதுனாலயும் அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா? இருக்கும் சார். நம்ம வந்து நேம் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து இப்போ உங்க பேர் ராஜுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்க பேரை ராஜ் எடுத்துட்டு உகமா மாத்த முடியுமா? கஷ்டம்தான். மாத்த முடியாது. ஏன்னா நேச்சுரலா உங்க பேர் அதுதான், ராஜ் தான் உங்களோட நேச்சுரல். நம்ம நேம மாத்த மாட்டோம். நேம்ல ஒரு லெட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை தான் அந்த வைப்ரேஷன்ல கொண்டுட்டு வரும். 156ல கொண்டுட்டு வரும். ஸோ அந்த வைப்ரேஷன் தான் உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு growth கொடுக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஆஸ்ட்ராலஜி இதை பண்ணிடுங்க. இப்போ நிறைய பேர் பிறந்த உடனே காவரிசை இல்ல கூவரிசை அந்த மாதிரி தான் பேர் வைக்க சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க. அதுக்கும் இப்போ ஒரு காவரிசையில பேர் வச்சுட்டா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து மேபி நம்ம நியூமராலஜிக்குள்ள இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த நம்பர்ல மேபி நம்ம ராசி நம்பர்ல வராம இருக்கலாம். இப்போ
அந்த நம்பர் அது வந்து மேபி 4ல் இருக்கலாம், இல்ல 8ல் இருக்கலாம், இல்ல 2ல் இருக்கலாம். ஆனா இவங்க ஒரு தரப்புல சொல்றாங்கல்ல, இந்த வரிசையில வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆமா மட்டும் ஆமா சொல்றாங்க. அது இங்க வரும்போது ஏன் அது ராங்கான நம்பரா இருக்கு? எனக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. ஆக்சுவலி நியூமராலஜில கூட பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கும்ல. ம். ஸோ அதில் இந்த ஆல்பபெட் சொல்லுவாங்கல்ல, AUIVU ஆ சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 156 தான் இருக்கும். ஓகே. அதுலேருந்து ஸ்டார்டிங் பேஸ்ட் ஆஃப் நேமை கூட நம்ம வந்து எடுக்கலாம். ம். பட் வந்து ஆல்மோஸ்ட் பீப்புள் எல்லாரும் பிலீவ் பண்றது அஸ்ட்ராலஜி தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து நேம் எடுத்துட்டு அவங்க வந்து பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் பசங்களுக்கு சக்ஸஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூமராலஜிஸ்ட் கிட்ட போறாங்க. அவங்க நான் வந்து 156ல நம்பர் நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ரோத் ஆகுது சார். ஓகே. ஸோ தாண்டி வந்து அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் என்னதான் அந்த காவரிசை இல்ல எப்படி எதுவா இருந்தாலும் அந்த நம்பர் தான் பேஸ்ட் ஆன் நம்பரை வந்து பேஸ் நியூமராலஜி. வச்சு தான் அவங்க மூவ் ஆகும்.